தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள் அறுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் அரிசி, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, மல்லி புதினா, பாருங்க 4 தக்காளி பழம், ஒரு 5 தக்காளி பழம், 2 வெங்காயம், ஒரு மிளகாத்தூள், 5 மஞ்சத்தூள், இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சது, இந்த பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் செய்ய போகிறேன். பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு என்ன போடணும் போட்டுக்கலாம், டால்டா போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், என்னென்ன போட்டுக்கலாம். நான் வந்துட்டு எண்ணெய் தான், ஆயில் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்டு இந்த பாருங்கள் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்களா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோம்னா அடுத்தது பச்சை மிளகா, மல்லி புதினா, அது நல்லா அரிசி வச்ச வெங்காயம், வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாடை போகிறது வரையும் வதங்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாருங்க அதை கொட்டிக்குவோம். எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தாக்கா வீடியோ எடுப்பாங்க, ஆனால் அவங்க வண்டிக்கு போயிட்டாங்க. நல்லா வதங்கிடுச்சுனாக்கா கொஞ்சோண்டு இந்த பாருங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போதும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒத்த கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு ஒத்த கையிலேயே செய்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மஞ்சள் தூள் போட்டு வதங்கினோன்னா இந்த பாருங்கள் அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, அப்போ தான் நல்லா வேகமாக வதங்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் இன்னும் எடுத்து தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள் 2 டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு அளவான உப்பு போட்டுக்கோங்க. அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் கழுவி வச்ச அரிசியை போட வேண்டியது தான். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இந்த பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா மூடியை போட்டால் போதும். இல்லைனாக்கா தண்ணி இந்த விசில் அடிக்கல எல்லா தண்ணியும் வெளியே வரும். அதனால் கொஞ்சம் இதுக்கு வேகட்டும். நல்லா கொதித்து வெந்தோன்னா மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னா மூடியை போட்டு வச்சிட வேண்டியது தான். விசில் வரப்போகுது. விசில் வந்தோன்னா ஆறணுன்னா சாப்பாடை நம்ம பார்ப்போம். விசில் வந்துருச்சு. விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சாப்பாடை திறந்து பார்த்துருவோம். பாருங்கள் நல்ல கலராக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.